நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட். உட்காந்து கொஞ்சம் வித்தியாசமா மெசேஜ் யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே உட்காந்து கேட்கறது. சமீபத்தில் ஒரு பைபிள் டீச்சர் அவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தார். அவர் பேசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு கண்டென்ட்னு எடுத்து ஒரு ஆவிக்குரிய அவங்களுடைய கேட்கிறவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு உலகத்துல சமீபத்தில் நடந்ததான சில அரசியல் காரியங்களை வச்சு பேசுறாரு. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் ஸ்பிரிட்ல அதுக்கு தேவையே இல்லை, இது அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஜனங்கள் அதை உணரணும். இதனால என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் பிள்ளைங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அது இன்னும் கலர் கலரா எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு 30-40 வயசு ஆகும்போது ஒரு முதிர்ச்சி வரும்போது எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு 60 வயசு ஆகும்போது எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன், என் உடம்புக்கு எது ஏத்துக்குதோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேல நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு 60 வயசுல ஒரு முடிவு எடுப்போம். இந்த 3 டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வரும்போது எல்லாம் வரும், எல்லா ஸ்டஃப்பும் வரும், கல்லோபதேசம் வரும், நல்ல எது நல்லது எது கெட்டதுன்னே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு வரும்போது நீங்கள் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க உங்களை நீங்களே செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள், மிச்சம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதிர்ச்சி. பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், அதுதான் அவருடைய சித்தத்தை செய்வதுதான் என் போஜனம்னு சொல்றாரு. அப்ப என்ன நான் சாப்பிடுவேன்? எனக்கு பிதா என்ன கொடுக்குறோ அதான் நான் சாப்பிடுவேன். பிதா எனக்கு கொடுக்காத எதையும் சாப்பிட மாட்டேன். என் முன்னாடி எதை வேணாலும் வைங்க, எது வேணாலும் இருக்கட்டும், நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி தான் நீங்கள் நானும் வரணும். நோவா காலத்துல இருந்த பெரிய பாவத்துல ஒண்ணு பெருந்தண்டி அள்ளி போடுறது. இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமா எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நம்ம பெருந்தண்டி மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் வந்து சமைக்கிறதே நிறுத்திட்டாங்களாமா. பல நாடுகள்ல, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல சில பிளாட்ஸ்ல கிச்சனே கிடையாது. அதாவது ஏன் கிச்சனுக்கு வேஸ்ட் பண்றீங்க? 2 பெட்ரூம் ஒரு கிச்சன் இருந்த பிளாட்ஸ் எல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா 3 பெட்ரூம். ஏன் நோ கிச்சன்? எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் வீட்டுல டைம் வேஸ்ட் பண்றீங்க? அதுக்கு நீங்க கேஸ் இதெல்லாம் செலவு பண்றதுக்கு பதிலாக அதோட ஒரு பார்ட் நம்ம நாட்டில் இப்ப என்ன வந்திருக்குன்னா ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் நோ கிச்சன் டே. அதோட அர்த்தம் என்னன்னா சமைக்கிறது கிடையாது. அதோட விளைவு என்ன? இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போக தொடங்காச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுங்கிறது இப்போ வந்து ஒரு கௌரவமா மாறிடுச்சு. இதோட அடுத்த ஸ்டெப் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோன்றது அடுத்த கௌரவம். இப்படி போக 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 பெருந்திண்டியின் உச்சத்துக்கு உலகம் வந்துருச்சு. ஒரு வீட்டுக்கு டெலிவரி சாப்பாடு பண்ணக்கூடிய ஒரு சிஇஓ ஒரு எடிட்டோரியல் டெஸ்ட்ல எழுதியிருக்கிறார். 2025க்குள்ள தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ அவர் எழுதுறது, இந்த நாடுகளில் ஜனங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நாங்கள் தான் நிர்ணயிப்போம்ங்கிறார். We will decide what they want to eat. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க நைட் சாப்பாடு எங்க கண்ட்ரோல்ல இருக்கும்ன்றாரு. இது பெருந்திண்டின் அடையாளத்தினுடைய ஒரு பகுதி. உலக பிரகாரமாயும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய விதத்திலும் சொல்லுகிறேன். பெருந்திண்டியின் உச்சத்துக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க உட்கார்ந்து தியானிங்க, நீங்க உட்கார்ந்து வசனத்தை படிங்க. இதுக்கு மிஞ்சினது யார் வந்தாலும், வசனத்தை மிஞ்சி சொல்றது யாரா இருந்தாலும், அவர் எப்பேற்பட்ட ஊழியரா இருந்தாலும், எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாலும், இஃப் இட் இஸ் அகைன்ஸ்ட் டு பைபிள், தவறுன்னு தைரியமா சொல்லுங்க. அதுதான் சரி. வசனத்துக்கு ஒத்து போகாத தரிசனமும் தீர்க்க தரிசனமும் அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. அவர்கள் என் நாமத்தை கொண்டு பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் வசனம் சொல்லுது. அதுதான் உண்மை. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு என்ன? ஆண்டவர் கொடுக்கிற சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடு. இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வீடுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு டிவிஸ் இருக்கு, யூடியூப்ஸ் இருக்கு, இன்னைக்கு பல விதமான உங்களுக்கு மீடியாஸ் இருக்கு. இது எல்லாத்தின் வழியாக ஆன்லைன்ல உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆன்லைன் ஃபுட்டும் கிடைக்குது, ஆன்லைன் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டும் கிடைக்குது. இந்த ஆன்லைன் ஃபுட்ல நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஆனா அவங்க ஒரு ஸ்டஃப் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இது ஆன்லைன் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அப்படி இல்லை, எல்லாம் வந்து கொட்டுறாங்க, அத்தனையும் கொட்டுறாங்க. எது சரி எது தப்பு அப்படின்னு ஃபில்டர் பண்ணி அதை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்துவது உங்கள் கரத்தில் இருக்கிறது. நோவாவின் காலத்துல இருந்த மிக முக்கியமான பாவங்களில் ஒன்று பெருந்திண்டி, இரண்டாவது குடி
புசித்தும் குடித்தும். இந்த கடைசி காலத்துல இந்த குடி வெறியானது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி கால அடையாளங்களிலே மிக முக்கியமானது இந்த கடைசி காலத்துல வசனம் தெளிவா இங்க சொல்லுது, வெறியினாலும் அங்கே புசித்து அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான பாவங்கள் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே 2 மாத்திரம் சேதப்படுத்தாதே என்று வசனம் சொல்லுது. ஒன்று எண்ணெயையும், இன்னொன்று திராட்சை ரசத்தையும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், ஆயில் அண்ட் ஒயின். இன்னைக்கு நீங்க உலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா மிக முக்கியமான 2 பிசினஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் அண்ட் ஒயின். இந்த ஆயிலும் ஒயினும் தான் மிக முக்கியமான பிசினஸ் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒயின் எதை தடுத்து நிறுத்தினாலும் ஒயினை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற அளவுக்கு போகுது. உலகத்தின் மக்களுக்கு எது கிடைக்காமல் போனாலும் ஒயின் கிடைக்காம போயிடக்கூடாதுன்ற அளவுல எல்லா நாடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த அளவுக்கு திராட்சை ரசத்தின் வெறி இது ஒரு வகையில் ஸ்பிரிச்சுவல் மக்களையும் பாதிக்கிறது. ஸ்பிரிச்சுவலா திராட்சை ரசத்தின் வெறி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை நல்லா தியானிக்கிறாங்க. ஆனா அந்த வசனத்தை தியானிக்கிற இந்த காலகட்டத்துல சிலர் ஆவிக்குரிய வெறியர்கள் இருக்கிறாங்க. எப்படி, நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன், சில நேரங்களில் நமக்கு தவறானவர்கள் வருகிறது தெரிகிறது, அவர்களை கண்டிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக கண்டிக்கணும். ஆனால் தனி மனித தாக்குதல் என்பது இருக்கக்கூடாது. அது ஒரு லிமிட்டுக்கு மேல போய் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஊழியர்களையும் அல்லது விசுவாசிகளையும் தனி மனித தாக்குதல், அதையும் தாண்டி அவங்க எந்த அளவுக்கு இப்ப போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசைவு சொற்கள், தூஷணமான வார்த்தைகள், இதையெல்லாம் பேசி ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தூஷிக்கிறதான. ஆனா இவங்க எதை கொண்டு பேசுவாங்க? வசனத்தை வச்சுட்டு தான் பேசுவாங்க. எதை அளவுகளை வச்சிருப்பாங்க? பைபிள் அளவுகளை வச்சிருப்பாங்க. பைபிள் படி அவர் தப்பு செய்யறாருங்க, வசனத்தின்படி அந்த ஊழியக்காரர் தப்பு. அவ்வளவு தூரம் சொல்லக்கூடியவர்கள் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கவனிங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் கவனிங்க. அது வேதம் ஒத்துக்கொள்கிறது இல்லை. நான் ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் வருகிறது. பாடி எங்க அப்படின்னு தர்க்கம் வருது. அந்த தர்க்கம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, பிசாசு அந்த பாடியை குறித்து சண்டை போடும் போது அங்க இருக்கிற பிரதான தூதன் சொல்றான், அவனை தூஷணமாய் தூஷிக்க துணியாமல், அவனை திட்ட துணியாமல் அந்த தூதன் சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவரோட அர்த்தம் என்ன? பிசாச நீங்க என்ன தூஷணமா திட்டினாலும் அதுக்கு அவங்க வருத்தப்பட போறதே கிடையாது, சந்தோஷப்படுவான். ஏன்? அவன் சுபாவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம், அவன் கேரக்டர் உங்களை இறக்கிட்டான்னு அர்த்தம். அதான் பிசாசுடைய திட்டமே. உங்க வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வர வைக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். அப்படி உங்களை இறக்கணும். அப்ப தூதன் சொல்றான், தூஷணமான வார்த்தைகளை யூஸ் பண்ண துணியாமல் அப்படிங்கிறான். அப்ப இன்னைக்கு ஒரு பிசாசையே தூஷிக்க கூடுறதுக்கு யோசிக்கிற தூதன், இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய தூதர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய அம்பாசிடர்ஸ் இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் அம்பாசிடர்ஸ். அப்படி இருக்கும் போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன வருகிறது? ஒரு 2 சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு, எனக்கு பிரயோஜனமான அந்த சம்பவம் அது. ஒரு முறை ஒரு நண்பர் இடத்துல இவ்விதமாய் சொன்னார், நீ பேசுற மெசேஜ் ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு, நடுவுல நீ சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ற, அந்த வேர்ட் வந்து தப்பான வேர்ட் கிடையாது, ஆனா உன்னுடைய மெசேஜ் ஸ்டாண்டர்டுக்கு அது கிடையாது. அந்த வேர்ட் வந்து ஓ மெசேஜ் ஸ்டாண்டர்டுக்கு இல்ல, அந்த வேர்ட் என்பது யூஸ் பண்றது நிறுத்திடுனாரு. ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னாரு, கொஞ்சம் நீங்க பேசும்போது இந்த வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஏன்? அவர்களுக்கு தெரிகிறது ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த இடத்துக்கு சரியில்லை என்று நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி ஒரு முறை நான் வேதத்தில் உள்ள வசனத்தை தான் படிச்சேன், மாத்தி படிக்கல. வசனத்தை மாற்றி படிக்கும் போது அதுல குருடர்கள் பார்வையடைகிறார்கள். அந்த குருடர்ங்கிற வார்த்தை வரும்போது ஒரு பார்வையற்ற ஒருவர் எனக்கு அவருடைய வாட்ஸ்அப்பில் அவர் சொல்லி இருந்தார், ஐயா குருடர் என்று டிரான்ஸ்லேஷன்ல உள்ளதான அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, குருடர்னு சொன்னா அந்த மாதிரி பார்வையற்றவர்களுக்கு இருதயத்தை அது நோக பண்ணும், பார்வையற்றவர்கள்னு சொன்னா கொஞ்சம் அது நல்லா இருக்கும் அப்படின்னாரு. உண்மை. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல குருடன் தான் இருக்கு. பட் அந்த நேரத்துல நாம அந்த பார்வையற்றவர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போது அது அவர்கள் இருதயங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நம்ம வேர்ட்ஸ், இந்த வெறி எப்படி வருது தெரியுமா? அந்த வெறி வரும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்றோம்னு தெரிய மாட்டேங்குது. தப்பான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், இருதயத்தை நோக பண்ணுகிற வார்த்தைகள்,
ஊழியர்களை மட்டுமல்ல, குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள், அதாவது பர்டிகுலரா அவரை நோக பண்ணணும், கணவனை நோக பண்ணணும், மனைவியை நோக பண்ணணும், அல்லது ஒரு ஊழியக்காரன் நோக பண்ணணும்னு பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்றீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒருவேளை அந்த ஊழியக்காரன் நோக ஆகிறானோ நோகப்படலையோ அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஏன்? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு அது தேவையில்லை. நீங்க உங்களை கர்த்தர் வேற இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். நீங்க போய் இறங்கி இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு சரியான அரசியல் தலைவராக இருப்பாரானால் அவருடைய வார்த்தைகள் அலர்ந்து தேவையான அளவுக்கு தான் வெளியே வரும். தகாத வார்த்தைகள் வராது. அவர் தகாத வார்த்தைகள் பேசுகிறார்னா அவர் தலைவர் ஸ்டாண்டர்ட்ல இல்லைன்னு அர்த்தம். தொண்டர்கள் பேசுவாங்க, ஆனா தலைவர் பேச மாட்டார். ஏன்? அது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு போக 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 உங்கள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தவர்களை காயப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோவா காலத்தினுடைய அந்த பாவம், அந்த இருந்த சுபாவங்கள் இன்றும் இருக்கிறது. இன்னைக்கும் பெருந்திண்டியும் குடிவெறியும் இருக்கிறது. இதுல அந்த லௌகிக கவலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனம் அங்கிறதுக்கு மத்தியில பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும். இதை குறித்து அடுத்த செக்ஷன்ல உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த குடிவெறி, இந்த பெருந்திண்டி என்கிறதான விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இல்லாதபடிக்கு அதை பார்த்துக் கொள்ள வேண்டும்.